ஆமா, எனக்கு இந்த தாத்தாவுக்கு ஓயாம சண்டை வரும். சரி, அதனால இந்த உலக்க இந்த கிளையும் இன்னைக்கு போடுற ஓட்டு என்ன சொன்ன என்னைய 2000 இன்னைக்கு நீங்க என்ன வந்து பாருமா, எப்படி தூக்கி மட்டும் போடுங்க. எனக்கு என்ன போகட்டும், நீ பயப்படாத, ஓமையில உள்ள போட முடியா உள்ள கையை விட்டு உள்ள கையை விட்டு இல்ல. ஆரங்கோந்தானொரங்க ஆறு கடல் மீனொரங்க ஸ்ரீரங்கோந்தானொரங்க திருவான காவுரங்க நானுரங்க வழி இல்லையே ராசா இங்கே நாதியத்து கிடக்குது ஓரோசா. ஆரங்கோந்தானொரங்க ஆறு கடல் மீனொரங்க ஸ்ரீரங்கோந்தானொரங்க திருவான காவுரங்க நானுரங்க வழி இல்லையே ராசா இங்கே நாதியத்து கிடக்குது ஓரோசா. இதோ வேதியரிடம் விடை பெற்று விட்டேன். அந்தன சிறுவர்களிடம் தெரிந்து கொண்டேனடா எங்கு இறந்து கிடக்கின்றாய் என்ற செய்தி. இதோ ஓடோடி வருகிறேனடா. என்றாவது ஒரு நாள் உன் தந்தை வந்து கேட்பார். நான் எப்படி சொல்வேன் என்று எனக்கே தெரியவில்லையடா. என் சுவாமி எங்கிருக்கின்றாரோ, எப்படி இருக்கின்றாரோ தெரியவில்லை. நான் பத்தினி என்பது உண்மையானால், நான் உத்தமி என்பது உண்மையானால், நான் கற்ப கரந்து என்பது உண்மையானால், என் சுவாமி எங்கிருந்தாலும் அண்டமெல்லாம் காக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரியே என் சுவாமி, நான் என் மகளை தகனம் செய்வது அங்கு வந்து சேர வேண்டும். அதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும், நீதான் நம்ம அருள் புரிய வேண்டும். லோகிதா, இதோ ஓடி வருகிறேன். கண்ணியாழ்வாரம் கணிந்துவான் காசிநாதா
காசிநாதா காசிநாதா பொன்னகரையோட்டியாளும் பொன்னக அயோத்தியாளும் புறதனை தேடி அழகிறேன் தெய்வமே 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 சிவமே சிவமே கண்ணியாய் சுமையால் வாழவே கனிந்து வாழ் காசினாரா கண்ணியாய் சுமையால் வாழும் கனிந்து வாழ் காசினாரா 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 சிவமே 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 இன்னகதனிக்கு வாழ ஆண்டவனே இன்னக தனிக்கு வாழ என் மனம் சகிக்கவில்லை ஐயோ ஐயோ தெய்வமே இன்னகதனிக்கு வாழ இன்னகதனிக்கு வாழ என் மனம் ஒரு கிரியை தெய்வமே 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 சிவமே 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 யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், யாருடைய கெடுத்தோம், யாரை வாழ விடாமல் செய்தோம், எதற்காக எங்களை இப்படியெல்லாம் சோதிக்கின்றாய்? வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கிய வல்லலே என் தெய்வம், இல்லை என்று கேட்டதற்கு அள்ளி கொடுத்தாரே என் தெய்வம், பசி என்று வந்தவர்களுக்கு புசி என்று அமுதமளித்தாரே, பிறர் உண்டு களிப்பதை கண்டு களித்தாரே, அப்பேற்பட்ட மன்னன்
எங்க இருக்கின்றாரோ, எப்படி இருக்கின்றாரோ தேடுகின்றனே, தேடி தேடி தவிக்கின்றன. இன்னமும் பாராமுகம் ஏனம்மா மாரியதேவி, இன்னமும் பாராய் முகம் ஏனம்மா, இன்னமும் பாராமுகம் ஏனம்மா, ஏழை தங்கிறந்து பாரம்மா. கல்கிறந்தே பாரம்மா. ஆண்டவனே, தாயிருக்க பிள்ளை எங்களாமா, நீ இருக்க நானும் வாழலாமா, தாயிருக்க பிள்ளை வாழலாமோ, நீ இருக்க நானும் எங்களாமோ, ஆயிரம் கண்டா உடையவாளே என் அம்மா அம்மா தாயே. ஆயிரம் கண்களை உடையவரே, ஆதி மகமாடி மகனாடி உமையாளவரே, பத்தகாலி உமையாளவரே, இன்னமும் பாராமுகம் ஏனம்மா, ஏழை கண் திறந்து பாரம்மா. அம்மா, உனக்கு 6 கால பூஜை நடத்தவில்லையா? அனுதினமும் உன்னை வணங்கவில்லையா? நீயே கேட்டு இருந்தாரே எனது மன்னவர், அவரை இப்படியெல்லாம் சோதிக்கலாமா? இப்படியெல்லாம் சோதிக்கலாமா? எவ்வளவுதான் இன்பமாக இருந்தாலும் அந்த குடும்பம் ஒரு நாள் துன்பத்தில் வரும் என்று சொல்லியிருக்கிறார்களே, உண்மைதான். இன்பம் யாருமே துன்பமாகுமே, இதுதான் அனுபவமே. இன்பம் யாவுமே துன்பமாகுமே, இதுதான் வாழ்வில் அனுபவமே, இதுதான் வாழ்வில் அனுபவமே. இன்பம் யாவுமே சோதனையாடை சென்றொரு ஒரு நாள் புயலாய் மாறிடுவே, ஆதரவு வாழ்வில் எதிர்பாராமல் கனவாய் மாறிடுவே, இதுதான் வாழ்வில் அனுபவமே. இன்பம் யாவும்
மன்னர் அரண்மனையில வீட்டிற்கும் பொழுது விஸ்வாமித்திரர் முனிவர் வந்தார். நான் ஒரு யாகம் நடத்தப் போகிறேன், அதற்கு கொஞ்சம் பொருள் தேவை என்று கேட்டார். உடனே என்னை அழைத்து என் மன்னவர் களஞ்சியத்தை திறந்து வேண்டிய பொன்பொருள்களை சாமிக்கு அள்ளிக் கொடுங்கள் என்று சொன்னார். அது குற்றமா? அது குற்றமா? நெற்றியின் வேர்வை நிலத்தில் பாடுபட்ட பயிர்களை கொடிய மிருகங்கள் நாசம் செய்தது. மக்களின் குறையை தீர்ப்பது மன்னனுடைய கடமை அல்லவா என்று வேட்டைக்கு சென்று மிருகங்களை வேட்டையாடி மக்களின் குறைகளை தீர்த்தார். அது குற்றமா? 2 மாதர்கள் வந்தார்கள். மணமுடிக்க சொன்னார்கள். அம்மா, நான் தந்தாரம் என்று பிரதாரம் ரசிக்காதவன், பிற பெண்களை தங்கையாகவும் தாயாகவும் மதிக்கக்கூடியவன். இனி ஒரு முறை வார்த்தை சொல்லாதீர்கள் என்று சொல்ல அவர்கள் எல்லை மீறி கட்டிப்பிடித்து ஆலிங்கனம் செய்தார்கள். அடித்து துரத்தினோம். கல்வி பெற்ற முனிவர் ஓடி வந்து, அரிச்சந்திரா, உனக்கு ஒரு முடி, உனக்கு ஒரு குடி, உனக்கு ஒரு சிம்மாசனம் என்று எட்டி உதைத்தார். எனது மன்னவர் கிரீடம் கேள்வி சாய்ந்தது. சாமி, நான் என்ன குற்றம் செய்தேன்? எதற்காக இந்த கோபம்? ஹரிச்சந்திரா, நான் அனுப்பி 2 பெண்களை என அடித்து உதைத்து சித்திரவதை செய்தார். அவர்கள் நடந்து கொண்ட முறை சரியில்லை சாமி, தாங்கள் சினம் கொள்ள வேண்டாம். ஹரிச்சந்திரா, என் சினம் தீர வேண்டும் என்றால் அந்த 2 பெண்களையும் மன்னதான் தீரும் என்று சொன்னார். சாமி, தங்களுக்கு தெரியாததா? நான் ஏற்கனவே மனமானவன். எனக்கு எவ்வளவு பெரிய மகன் இருக்கிறார். நான் தவறு செய்தால் தாங்கள் பார்த்து என்னை திருத்துவது போக தாங்களே இந்த வார்த்தை சொல்லலாம் என்று ஒரு சொல்லுக்காக மன்னவர் கண்ணீரேண்டிடுயுகவே காக்கின்ற மண்ணு வேண்டிடும் பாகுடன் இதுவே அந்நிய மாதர்தம்மை அருங்கணத்தில் நாடை சுவாமி மதவா 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 கண்ணி வேண்டில் மிகவே காக்கின்ற மண்ணு வேண்டில் மிகவே அந்நிய மாதிரிகளை நாடின் சுவாமி என்று தெரிவித்தேன். ஹரிச்சந்திரா, நீ சொன்ன சொல் தவறாதவன். கண்ணி வெண்டிலாம் ஏகுவாய் இல்லையா? காக்கின்ற மண்ணு வெடிலாம் ஏகுவாய். அப்படி என்றால் சுவாமி உன் 56 தேசத்தை தாரை வைத்துக் கொள்வதா என்று தெரிவித்தார். கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்னை அழைத்தார். என் அன்னை சந்திரமதியும் அழைத்தார். குழந்தைகள் லோகதாசனும் அழைத்து ஒரு கிண்டியில் ஜலம் கொண்டு வர சொல்லி 56 தேசத்தையும் அந்தனரும் தெய்வீக அமரல் என்பரும் கொஞ்ச நேரம் என்னை மறந்தே அந்தனரும் தெய்வீக அமரல் என்பரும் அரும் செல்வமே அடைந்து நிலைத்தெடு நிதியாவும் பாதமலர்க்கே சமர்ப்பணம் சாமி. இன்று 56 தேசத்தை தாரை பெற்றுக் கொடுத்தார். ஹரிச்சந்திரா, நீ 56 தேசத்தையும் தாரை பெற்றுக் கொடுத்தாய். இனி எதற்கிறா இந்த ஆடை அணிமணிகள்? அதை கலத்திக் கொடு. இதோ இந்த காவி பொடி தரித்துக்கொள் என்று தெரிவித்தார். பட்டாடை வளவளக்க பவளமீனை நிமிழுக்க எழுத காவி உடை தரித்தாரே. காவி உடை அந்த காட்சியினால் பார்த்துக் கொள்ள முடியாது. சொந்தம் ஒரு கைவிலங்கு நீ போட்டது, அதில் பந்தம் ஒரு காவிலங்கு நான் போட்டது. சொந்தம் ஒரு கைவிலங்கு நீ போட்டது, பந்தம் ஒரு காவிலங்கு நான் போட்டது. சோதனை சோதனை பொழுதுமட சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது
இல்லையம்மா தத்துவம் சொல்ல, பரிகாரம் தேடி நானும் எவ்விடம் சொல்ல, பரிகாரம் தேடி எவ்விடம் செல்ல, அதிகாரம் இல்லையம்மா வானகம் செல்ல. ஒரு நாளும் நான் இதுபோல் அழுதவனல்ல, அந்த திருநாளை மன்னன் கொடுத்தார் யாரிடம் சொல்லு. சோதனை மேல் சோதனை போதுமானா சாமி. தானாடவில்லை அம்மா கதையாடுவி, தானாடவில்லை அம்மா கதையாடுவி, மன்னன் என்றும் மந்திரி என்றும் உறவாடுவி. பூவாக வைத்திருந்தே வானமேல்வதே, பூவாக வைத்திருந்தே மனமேல்வதே, பூவாக வைத்திருந்தே மனமேல்வதே, அதில் பூனாகம் பூண்டு கொண்டு விளையாடுவே. அடிவாங்கும் உள்ளம் இது இடிதாங்குமா, இடி போல பிள்ளை வந்தால் மடிதாங்குமா. சோதனையே சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. நட்சத்திரங்கள் செய்தாரே கொஞ்ச நெஞ்சவன், அவர் செய்த கொடுமை. பெண் என்று வராமல் சவுக்கால் அடித்தார், குழந்தை என்று வராமல் குழந்தை லோகிதாசனை சவுக்கால் அடித்தார், கையிலே கட்டி வைத்து கட்டினார். என்னையும் சவுக்கால் அடித்து, ஹரிச்சந்திரா நான் பஞ்சனையில் படுத்தவன், இந்த கல்லிலும் உள்ளிலும் நான் நடமாட முடியாது, என்னை சுமந்து செல் என்று சொன்னார். சுமந்தாரே எனது மன்னவரை பள்ளக்கல் வைத்து சுமந்தவர்கள் எத்தனை பேர். அப்பேற்பட்ட எனது மன்னவர் நட்சத்திரகரை சுமந்தார் காசி வரையில் சுமந்தார். என்ன கொடுமை, விதியா அல்லது சதியா? ஆண்டவனே, விதியா சதியா, விதியா சதியா, இந்த வேதனை எனக்கேனோ முறையா இறைவா. விதியா சதியா, இந்த வேதனை எனக்கேனோ முறையா இறைவா. விதியா சரியா. அள்ளும் பகலும் உன்னை நினைத்து அடிபணிந்திருந்தே, அள்ளும் பகலும் உன்னை நினைத்து அடிபணிந்திருந்தே, காரைகால பூஜை செய்து அகமகிழ்ந்திருந்தேனே, காரைகால பூஜை செய்து அகமகிழ்ந்தேனே. இன்று எங்களை இந்நிலைக்கு ஆக்கியதும் ஏனோ, இன்பமான எங்கள் குடும்பம் துன்பப்படுவதேனோ. சதியா இந்த வேதனை எனக்கேனோ முறையா இறைவா. விதியா சரியா. எல்லா இடத்திலும் தேடி பார்த்தாச்சு, இறுதியில் மயானம் ஒன்று இருக்கிறது. அந்த மயானத்தை சென்று பார்ப்போம், பார்க்காவிட்டால் இந்த உடல் இருந்து என்ன செய்ய தேடி பார்ப்போம். எங்கு பார்த்தால் புகை மண்டலம், எங்கு பார்த்தால் பிணக்காடுகள், ஒரு நாற்றம் என்னால் நிற்கக்கூட முடியவில்லையே. அத்தரும் சந்தனமும் சபாத பூசி எனது மன்னவர் இந்த பிணக்கு நாடையை எப்படி தாங்கிக் கொள்வார்? மனிதா,
நீ எங்கு பிறந்தாயோ, எப்படி நாம் வாழ்ந்தாயோ, எரியும் நெருப்பில் வென்று கொண்டிருக்கிறாய். மாடொன்று கண்டொன்று மக்களொன்று மகிழ்ந்திருந்த மனிதா, விம்மி விம்மி அழுத மனைவியோ வீதியோடு திரும்பி விட்டாள். உன்னை சுமந்து வந்த சுற்றத்தார்கள் சுடலையோடு திரும்பி விட்டார்கள். உன் பேரெங்கே, புகழெங்கே, எரியும் சாம்பல். வாழ்வே சதமென்று ஆசை கேட்டில் ஆடிய பம்பரமே, உன் ஆட்டம் ஓய்ந்து விட்டது பார்த்தாயா? விதி என்னும் சூறை காத்து வீசி அடிக்கும் பொழுது காயென்றும் கனியென்றும் பூவென்றும் பெஞ்சென்றும் பார்ப்பதில்லை. எப்படித்தான் வாழ்ந்தாலும், கோடீஸ்வரான வாழ்ந்தாலும், குபேரனாக வாழ்ந்தாலும், இறுதியில் ஆரடி மண்ணுக்குத்தான சொந்தம். ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, பிறந்ததோ சுத்தம் என்ன, கூடிவிட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன, என்ன என்ன என்ன. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. மன்னா எங்க இருக்கிறீர்கள் வேண்டாம்? ஆடு வரை ஆட்டம் ஆயிரத்தின் அடிச்சூடலையை தேடி கலைத்து போய் ஓடி ஓடி நான் தேடி திரிகின்றேன், தேடி திரிகின்றேன். இங்கு சத்திகிட்டி ஆழ்த்திக் கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தினுடைய தலைவரும் கலைமாமணி அன்பிற்கும் கூறிய அண்ணன் MSP கலைமணி அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பிலேயே பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. அன்போடு வருக வருவென்று வரவேற்று பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டிய மதிப்பும் மரியாதைக்குரிய கிராமத்தார்களுக்கு, அன்பு தாய்மார்களுக்கும், வாலிபன் நண்பர்களுக்கும் உளமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். வணக்கம். வாழ்க. வந்து கொண்டிருக்கும் சமயம் யாரோ ஒருவன் பித்தனை போல பிளம்பிக் கொண்டு வருகின்றான். அந்தவன் யார்? யாரடா பயணித்தான் வந்தாய், ஊரடா உந்தனோரும் கொளுத்துமி கிணத்தினாரும் ஆரடா தண்டத்தானே பதைத்திட மாட்டுவேனே மாட்டுவே. யாரடா பையனே, யாரடா பையனே, யாரடா பையனே, அஞ்சாதையுள்ளி சஞ்சாரம் செய்கின்றாய், அஞ்சாதையுள்ளி சஞ்சாரம் செய்கின்றாய். யாரடா பையனே, பையனே, யார் நீ? அதே பையனே, உண்மையை தெரிவிக்காவிட்டால் தந்தத்தாலே உன்னை கண்டிப்பேன். யாராவது? ஐயா, இந்த மயானத்திற்கு சொந்தக்காரர் என்று புரிந்து கொண்டேன். இவ்வளவு கோபமா, இவ்வளவு ஆவேசமா? நான் யார்? நான் யார்? ஆமா, நான் சொல்லிதானே ஆக வேண்டும். தாங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்லிதானே ஆக வேண்டும். தெரிவிக்கின்றேன் ஐயா, தெரிவிக்கின்றேன். யாரென என்று கேட்டு என்னை யாரென என்று கேட்ட என் அன்புள்ள காவலனே, என் அன்புள்ள காவலனே, எங்கள் தீரனாம்
56 தேசத்துக்கு அதிபதி ஐயா. சக்கரவர்த்தியிலும் பிரதான சக்கரவர்த்தி ஐயா. மாமன்னர் எங்கள் தீரனாம் அயோத்தி மன்னன் அவர்த்திகளடி காண வேண்டி இந்த பாரெல்லாம் சுற்றி வந்தேன். என் மன்னனை பார்க்க முடியவில்லை ஐயா. வேறதும் செய்யவில்லை. என்னை வேறு தன்னை கோவிக்காதே காவலனே. வேறதும் செய்யவில்லை. வேறு தன்னை கோவிக்காதே காவலரே. ஐயா ஐயா ஒரு உத்தமனை தேடி வந்தேன் ஐயா. ஒரு மாசத்த மாணிக்கத்தை தேடி வந்தேன். நாங்கள் நினைப்பது போல் நான் மாந்திரவாதி அல்ல. தலப்பிள்ளை மண்டோட்டை திருடிய மாயாவியும் அல்ல. என் மாசற்ற மாணிக்கத்தை தேடி வந்தேன் ஐயா. தெரிந்தால் சொல்லுங்கள், தெரியாவிட்டால் மறுத்து விடுங்கள், சென்று விடுகிறேன். என்னடா கதை இழைக்கின்றாய்? அயோத்தி மன்னனை பார்க்க வேண்டும் வந்தாய். அயோத்தி எங்கே? இந்த காசி எங்கே? அப்படிப்பட்ட அந்த மன்னன் இந்த காசி வருவதற்கு காரணம் என்ன? ஏன் வந்தான்? எதற்கு வந்தான்? சன்னியாசி, உனக்கெந்த அயோத்தி மன்னன் உண்டிங்கு வந்தான் என்று உனக்கெந்த அயோத்தி மன்னன் உண்டிங்கு வந்தானே என்று கனத்துடன் உரைத்ததே சரிதொரு புகழை தண்ணீர். கனத்துடன் உரைத்த பேரார் அரிருரு துடலை வனத்துடன் அவன் இருக்கும். வனத்துடன் அவர் இருக்கும். வனத்துடன் அவர் இருக்கும். மாருதி கண்டதே எனக்கது பெரிய நன்றாய் இயம்பினான் கோரிக்கனே. இயம்பினான் கோரிக்க காசி அயோத்தி ஆண்ட மன்னனை இந்த காசி மயானம் வந்து தேடுகின்றார். அயோத்தி எங்கே? அவர் எங்கே? அந்த மன்னன் இந்த காசி வருவதற்கு காரணம் என்ன? ஏன் வந்தான்? எதற்கு வந்தான்? விவரமாக சொல். இல்லை என்றால் சீக்கிரம் சொல். நியாயம்தான். மன்னனை பார்க்க வேண்டும் என்றால் நீ அரண்மனையிலே பார்த்திருக்க வேண்டும், அல்லது காசி மாநகர் வீதியிலே சென்று பார்த்திருக்க வேண்டும். அதை விடுத்து மயானத்தில் தேடுகின்றாய். உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, விதி இல்லவா? விதி விதியா? ஒரே சொல். ஆண்டவை நாக்கை ஏன் படைத்தான் தெரியுமா? வாக்கை காப்பாற்றுவதற்காக. 56 தேசத்தை இழந்து இருக்கிறாய் இருக்கின்றாரே. மாமணிகளுக்காக என் மன்னனும் காசி வந்து மாமணிகளுக்காக என் மன்னரும் காசி வந்து உள்ளத்தில் நல்ல உறங்காகின்றது வல்லவள் வகுத்ததையா காவலரே சொல்வதை